ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினாள் தமிழச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மல்பெரி செடி கட்டிங்ஸ் வச்சோம்ல, அந்த கட்டிங்ஸ் வச்ச செடியெல்லாம் வந்து நல்லா துளுத்து வந்துருச்சு, ஃபுல்லாக தயாராகிடுச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. நீங்கள் யார் வேணுன்றீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த செடியை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்கிட்ட இருந்து. இந்த செடியில் வந்துட்டு என்ன ஒரு இது பாருங்கள், என்ன வந்து நான் உங்களுக்கு தாய் செடியிலே காமிச்சேன் எவ்வளோ பழங்கள்லாம் இருக்குன்ட்டு. அதே செடியிலேருந்து தான் எடுத்து கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த செடியிலேருந்து வந்த செடி தான் இது பாருங்கள். இந்த கட்டிங்ஸ் வச்சதில் இது பாருங்கள், பழம் பாருங்கள். இந்த குட்டி செடியிலேயே பழம் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இந்த குட்டி செடியில் பழம் வந்துட்டு ஒரு எல்லா, அதாவது ஒரு இலைக்கும் இந்த இலையாண்ட ஒரு பழம் இருக்குது தெரியுதுங்களா. இந்த இலையாண்ட ஒரு பழம், அடுத்தது இந்த இலையாண்ட ஒரு பழம், அடுத்தது மேலே இங்கே இந்த துளுராண்ட ஒரு பழம், அதே மாதிரி இந்த துளுராண்ட ஒரு பழம். இந்த இவ்வளோண்டு கிளையிலேயே வந்து எத்தனை பழம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த செடியை, மல்பெரி செடியை சீக்கிரமாக நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பழத்தை சுவை பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதான் ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். இது ஜூஸ் போடுற விதம் எப்படின்னா, இந்த பழத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது க்ளீன்னா ஒரு தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு மில்க் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா இந்த பழத்தை போட்டு கொஞ்சமாக ஹனி கொஞ்சம் கலந்துட்டு நல்லா ஷேக் பண்ணி நாங்கள் குடிங்க. ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு. இந்த பழம் வந்து உடம்புக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. இது ரொம்ப ஆரோக்கியமானது. நான் இந்த செடியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செடி மல்பெரி பழத்தோடு உங்களுக்கு செடி பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து இருக்குது, என்கிட்ட தயாராக இருக்குது. வாங்கிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் வேணும்ன்ட்டு. இது பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெருசாகவும் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பிரான்ச் வந்திருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் வந்திருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் வந்திருக்கு. இந்த செடிக்கு இவ்வளோண்டு குட்டிலேயே வந்து எத்தனை பிரான்ச் வந்திருக்கு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. மல்பெரி செடி வாங்கிக்கோங்க. மல்பெரி பழத்தை சாப்பிட்டு சுவை பாருங்கள். நான் தாய் செடிக்கிட்ட போய் அந்த பழத்தை காமிக்கிறேன், வாங்க போகலாங்க. இதுதாங்க இந்த மல்பெரி செடி. இந்த தாய் செடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸ்ஸு, எவ்வளோ நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கும். ஒரு கலையிலேயே வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கலையிலேயே எவ்வளோ பிரான்ச்சஸ்ஸு, இதில் எவ்வளோ பழங்க இருக்குதோ. இது பாருங்கள், இதுதான் இந்த துளுர்கிட்டேயே எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைக்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு நிறைய பழங்க வந்திருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் தான் பழங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜாக வரும், அதுக்கப்புறமா ரெட்டிஷாக மாறும், அதுக்கப்புறமா பிளாக்காக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு களைக்கிட்டையும் வந்து நிறைய பழங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துளிர்கிட்டையும் பழங்க இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜி நான் அந்த க்ரீன் கலர் காமிச்சல, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜி. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜி, இதோ பார்த்திங்களா. செகண்ட் வந்து இதோ இந்த ஸ்டேஜில் வரும், இந்த ஸ்டேஜில் வரும் செகண்டு. அடுத்தது தேர்ட் ஸ்டேஜி, இதோ பாருங்கள். இதோ இருக்குது பார்த்தீங்களா. தேர்டு வந்து இதோ இது மாதிரி வரும், இதோ இந்த ஸ்டேஜில் இருக்கும் தேர்டு. இந்த ஸ்டேஜில் வரும் தேர்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இதை பறிக்கிற டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் பறிச்சிடலாம் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி ஒரு பழம் மட்டும் நான் பறிச்சுட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பழம் வந்துட்டு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, என்ன டேஸ்ட்டு இருக்குன்றத நீங்கள் இதை சுவை பார்த்தாலே தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வாங்கி வச்சு பாருங்கள்.
இந்த பழத்தினுடைய யூசேஜை நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தரேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 93 பேர் வந்துட்டு வாட்சர்ஸ் இருக்கீங்க. ஆனால் வந்து யாருமே வந்து லைக்கும் அண்டு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து உங்களுக்கு தர முடியும். தகவல் நிறைய வந்து விஷயம் நல்ல தகவல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதோ இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து கொத்து கொத்தாக இருக்கும். நல்ல கிரேப்ஸ் மாதிரியே கொத்து கொத்தாக, பிளாக்பெர்ரி மாதிரியே கொத்து கொத்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய, இது வந்து சீசன் கிடையாது, எப்போவுமே இந்த பழம் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக எப்போவுமே நம்மளுக்கு இந்த பழம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். சாரி, சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 93 பேர் வந்துட்டு ஃபாலோவர் இருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே என்னால் வந்து அடுத்து வந்து நிறைய வீடியோஸ், நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக கொடுக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும் உங்ககிட்ட. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அதாவது எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து கிடைச்சாங்க அப்படின்னும்போது நான் இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் வந்து நல்ல நல்ல தகவல்லாம் வந்து நான் இன்னும் வீடியோஸை போடுவேன். அடுத்து நான் வந்து யோகா கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். அதனுடைய பயன்கள் என்னன்றதையும் நான் உங்களுக்கு இதுலேயே வந்து அதனுடைய யூசேஜ் என்னன்றதை நான் இதுலேயே உங்கள்கிட்ட இது பண்ணுவேன், ஷேர் பண்ணிப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம சுவை பார்ப்போம். இந்த கையிலேருந்து இந்த பழத்தினுடைய இது வந்து கலர் வந்து இப்படி இருக்கும். இது வந்து நேச்சுரல், இந்த பழத்தினுடைய கலர் நேச்சுரல் பழம், நேச்சுரல் கலரு ரொம்ப செம்மையாக இருக்கும். அதேமாதிரி ஸ்வீட்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழத்தை கேசரி செஞ்சோம்னா இந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.